அனைவருக்கும் வணக்கம். இன்று பாலா சாரோட வணங்கான படத்தோட இசை வெளியீடு, அதோட அவருடைய 25வது வருஷ திரைப்பயணம். ஒரு சேது படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷங்கிறது ஒரு இயக்குனருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. 20 வருஷமாக ஒருத்தர் திரையுலகில் தன் ஆளுமையோடு இருக்காங்கிறது அதை விட மிகப்பெரிய சாதனை. பாலா சார் எல்லா இயக்குனருக்கும் சரி, உதவி இயக்குனருக்கும் சரி, ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஒரு அவருடைய முதல் வெற்றி சாதாரணமாக அமைஞ்சிடல. சேது படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. போராட்டத்தை படம் ரிலீஸ் பண்ணார், போராட்டத்தை ஒரு படத்தை வெற்றியடை வச்சார். அந்த வெற்றி இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த 25 வருஷமில் இன்னும் 50 வருஷம் தாண்டி அவர் திரையுலகில் சாதனை புரியணும்னு எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு, அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான். மாநாடு படம் சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது. மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது. மக்களோட மாநாடாக இருந்துச்சு, மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு, மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு, என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு, மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு, மழை தூவும் மாநாடாக இருந்துச்சு, மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு. இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வணங்கான். அது மட்டும் இல்லை, அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்களில் இருந்தார். கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வணங்கான் படம் பேசப்படும். அப்புறம் பாலா சார் 25 வருடங்களாவது இந்திய சினிமாவில். உண்மையிலேயே இந்த 25க்கு பிறகு 50வது வருடம் கொண்டாடும் போது உலகமே இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரன் முதற்கொண்டு பாராட்டும் அளவிற்கு 50வது வருடம் பாலா சார் கொண்டாடுவாங்க. தட்டு. நன்றி நன்றி நன்றி. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். ஏன்னா புஷ்பா 2 1000 கோடியை தாண்டிருச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட குழந்தை அவங்க இன்னைக்கு உயிரோடு இருந்தும் இறந்து தான் இருக்குது. அந்த குழந்தை மூல சாவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த அல்லு அர்ஜுன் அவர் கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணாவை, அவர் பேர் என்னப்பா, புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன், அவரை போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா? இல்லை. ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பணம் ரெண்டாவதுங்க. அந்த குழந்தை இறந்து போன அந்த அம்மா திரும்ப கிடப்பாங்களா? அந்த அந்த குடும்பத்தோட வம்சமே போயிடுச்சு. அதனால நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க நடிகரே இல்லை. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனே அந்த தெலுங்கு நடிகர்கள் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்குறது 2வது பட்சம். அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையோட நலனை விசாரிங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. புரியுதுங்களா? லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து பார்க்கறதால தான் இன்னைக்கு நீங்க அந்த காரில் போற, இந்த காரில் போற, தனியாக ஒரு ஃப்ளைட்டில் போற, கோவாக்கு கல்யாணத்துக்கு போற, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி, அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம். அதனால தயவு செய்து சொல்கிறேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய நடிகர்கள் எல்லோரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா 2 படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நல்லா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க. அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு நாடுறவங்க. அதனால தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ, அவர் பேர் என்னப்பா, அல்லு அர்ஜுன், பாருங்க டக்குன்னு கூட வரமாட்டாங்க, அவ்வளவு இதுவாக இருக்குது. அந்த அல்லு அர்ஜுன் சார், தயவு செஞ்சு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. இப்போவும் சொல்கிறேன், ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்லை. 1000 கோடி இல்லைங்க, 2000 கோடி கூட அது வசூல் சாதனை. தட்டு
வசூல் சாதனை பழகிட்டோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடை கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. என்ன சார், நீங்க பிக் பாஸை பத்தி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது. புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேற்று அந்த பையன் பேர் என்ன, ராணவா, அவன் கையை உடைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு கையை உடஞ்சது, வேற எதனா உடஞ்சுதான் அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்களா? நன்றி சார், இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்றேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது. புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னதுன்ற, போனாதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல் இருந்தேன். அப்போ அங்கே நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல. அப்படி ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க. புரியுதுங்களா? அப்போதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நான் வணங்கானுக்கு போயிட்டு வரேன், வணங்கி போயிட்டு வரேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயணத்தில் கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு வந்தவன் நாங்கள். இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் வணங்கானோட ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு இருக்கு. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. தமிழ் சினிமாவில் 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள், இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர், அவருடைய 20 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய வணங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கே கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்துக்கு ஒரு நல்ல கதையை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி அந்த கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருந்தேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சி கலந்து. தேங்க்யூ. இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர்.
having word touch sense of cinema. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி, மதம், இனம், நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள், ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக், ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஏதோ ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவரை அடைக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறுயிர் இளவல் பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான். அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அது தேவையற்றது. நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கண்டிச்சேன். அது ஒரு விபத்து. திரையரங்க நெரிசல்ல ஒரு ரசிகை இறந்து போறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. அது பொறுப்பேற்க முடியாது. இப்போ குடிச்சிட்டு செத்து போறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு இந்த டாஸ்மார்க் அந்த மது அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இது அவசியமற்றது. அதனால அல்லாரத்துக்கு இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடி கூடி இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த வழியில் அவரை அவமானப்படுத்துறதா நினைச்சு அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, அந்த கைது அவசியமற்றது. இல்ல ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்கு நான் இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன், அவங்களுக்கு உதவுறேங்கிறாரு, அவ்வளவுதான் ஒரு நடிகர் செய்ய முடியும். அதுக்கு மேல அது நல்லது. வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க, அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்கு. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு.
இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்திலையும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பாற்றாக கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக, மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் பாலாசோட 25 வருடங்கள் மற்றும் வணங்கான் ரெட்டை சந்தோஷம். ரொம்ப சாரோட படங்களுக்கு ரொம்ப காத்துட்ருக்கேன். பாலாசோட மிகப்பெரிய விசிறி, அவரோட முதல் படம் ஃபர்ஸ்ட் எவர் ஷோ பார்க்குற பழக்கம். என்னென்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த ஹீரோ எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இது மாதிரி இயக்குனர் அவ்வளோ படங்களில் பண்ணும்போது அவரோட கதாபாத்திரம் வந்து ஹெவியாக இருக்கும். என்றைக்கும் அவரோட படங்கள் 10 படங்களுக்குள்ள 25 வருடங்கள் பண்ணியிருக்காரு. பட் எல்லாம் ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்புகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பாலா. பாலா சார் வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu. So I'm so happy. This movie will be the biggest hit. Definitely. He's coming back. So, நீங்கெல்லாம் வந்து you have to give him a support. Definitely he's going to rock again. Thank you guys. ஓகே, I'm Rida. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இப்போது சாரோட 25th இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுறது, மன்னிச்சிடுங்க. என்ன ஓகே ஓகே. அப்போது எல்லாரும் பார்த்து போங்க. என்ன சொல்லணும்னு தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்க போகிறது. அண்ட் சாருக்கும், சுரேஷ் காமாட்சி சாருக்கும் அண்ட் பாலா சார் 25 இயர்ஸுக்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி. அனைவருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 ஆண்டுகள்ன்றது ஒரு பெரிய சாதனை. இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச்லேயும் பாலா சாருடைய 25வது ஆண்டு விழாவிலையும் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பாலா சார் எங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணனாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம். அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரி சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை, ஒரு கதையை, திரைக்கதையை வடிவமைச்சதில் வந்து பாலா சார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் வந்து இன்னைக்கு பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள பதிவி ஆகக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது பாலா 25 பாலா சாரோட 25th இயர் வணங்கான் ஆடியோ லான்ச். வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும், பிரதர் அருண் விஜய்க்கும், பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இது. பாலா சார் 25 இயர்ஸ். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வணங்கானோட ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கும் இந்த இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா சார் இன்னும் பாலா சார் 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண பிஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம்
ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கான். தேங்க்யூ. பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்லவே முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய, இன்னைக்கு விக்ரம் சார் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாதிரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சார்கிட்ட. இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார், ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசையா இருக்கும். அது என்னையும் நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து இன்னைக்கு 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சாரு பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும். ஆனா பழகிறதுக்கு அவ்வளவு இனிமையான ஒரு பாலா சார். பாலா சார் டைரக்ஷன்ல நான் கூட நடிக்க வேண்டியதா இருந்தது. கண்டிப்பா கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை. இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசா, அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷன்ல மிகப்பெரிய ஒரு கோம்போவா இருக்கும். இந்த படம் நிச்சயமா ரொம்ப எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பாலாவோட 25வது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகர்னா நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.